இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திலும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தினால் நன்றாக இருப்பீர்கள், சுகமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதமும் ஆண்டவரோட வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன வார்த்தை என்றால், எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி இந்த மாதம் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நீதி உள்ள ஒரு கிளையை எழும்ப பண்ணுவேன். உங்களுக்கான ஒரு கிளையை ஆண்டவர் எழும்ப செய்ய போகிறார். ஆமென், ஆமென். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஒரு நாட்கள் வந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அது இந்த மாதமாக இருக்கிறது என்று நம்புகிறேன். இத்தனை நாள் வரையிலும் கிளை விடாத இந்த மரமாகிய நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தொழில், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவராகிய இரட்சகர் சொல்லுகிறார், ஒரு கிளையை நான் அதிலிருந்து எழும்ப பண்ணுவேன் என்பதாக. இந்த கிளை எதற்காக எழும்புகிறதாம்? நான் மரித்து போகவில்லை, உயிரோடு இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாய் அது கிளை எழும்புகிறது. கிளை எதற்காக எழும்புகிறது? இது ஒரு நிலை மாற்றம். அப்படின்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றப்படுவதை ஒரு வளர்ச்சியின் அடையாளமாய் குறிக்கிறது. இந்த கிளை எதற்காக எழும்பப்படுகிறது? ஒரு ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாய் குறிக்கப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த மாதம் ஒரு கிளையை எழும்ப பண்ண போகிறார். அநேகர் கண்கள் முன்பதாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும்படி ஒரு கிளை எழும்பப்பட போகிறது. வேதத்தில் பார்க்கிறோம், நகோமி ரூத்தினுடைய வாழ்க்கை பட்டு போன வாழ்க்கையாய், கசந்து போன வாழ்க்கையாய், ஒன்றும் இல்லாமல் முடிந்து போன வாழ்க்கையாய் ஆரம்ப நிலையில் பார்க்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு கிளையை எழும்ப பண்ணினார். ஒரு கிளையை எழும்ப பண்ணினார். அந்த ஜனங்கள் எல்லாம் அவரை வந்து வாழ்த்துகிறார்கள். அந்த ஜனங்கள் எல்லாம் அவரை வந்து ஆசீர்வதிக்கிறார்கள். ஒரு கிளை எழும்பப்படுகிற பொழுது அவங்கள் பற்று போன வாழ்க்கை மீண்டும் துளிர்விட ஆரம்பிக்கிறது, மீண்டும் புதுப்பிக்க ஆரம்பிக்கிறது, மீண்டும் உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் ஒருவேளை நகோமின் ரூத்தின் வாழ்க்கை போல ஒரு பட்டு போன வாழ்க்கையே இருக்குமானால், ஒரு வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை, ஆசீர்வாதமான இல்லாத வாழ்க்கை, எதுவுமே இல்லாத உயிரற்ற நிலையில் இருப்பீர்களானால் உங்களுக்கான கிளையை ஆண்டவர் இந்த மாதம் எழுப்பப்பட போகிறதால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தை வல்லமையாய் செயல்பட போகிறது. இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென்.